அது என்னுடைய குழந்தை என்றால் எனக்கு புரியல. ஏதாவது ஆக்சுவலி பேசிட்டு அது தப்பாயிடும், பப்ளிக்கில் பேசினா அது தப்பாயிடும். ஸோ பர்சனலாக பர்சனலாக வச்சுக்கணும், அதை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. அதெல்லாம் கேட்கணுன்னு வருது, பட் இல்லை. அது என் குழந்தை என்றால் உன் குழந்தை எல்லாமே யார் வீட்டு குழந்தது? உன் குழந்தை. ஆனால் உன் குழந்தை சாவும் ஒன்றா சும்மா விடாது ரங்கராஜ், நிஜமாவே விடாது. நம்ம சுற்றி சுற்றி அடிக்கும். இன்னைக்கு பண்ணதுக்கு சுற்றி சுற்றி கர்மா விடாது. அதாவது அந்த குழந்தை என்ஐசியூவில் இருக்கு, அந்த குழந்தைய நீ கொச்சப்படுத்துற பத்தியா? என்ஐசியூவில் இருக்கிற அம்மாக்களுக்கு மட்டும்தான் அந்த வலியின் வேதனை தெரியும். எனக்கு தெரியல இங்கே எத்தனை பேர் என்ஐசி மாமிஸ் என்னோட ஃபாலோவர்ஸில் இருக்கீங்கன்னு தெரியல. அவங்களால மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அந்த ரூம்குள்ளே போகும்போது அப்படி வலிக்கும். ஒரு வாட்டி அந்த ரூம்குள்ளே போகும்போது அப்படியே அழுதுட்டு தான் வெளியே வரும். அங்கே இருக்கிற குழந்தைங்களை பார்க்கும்போது அப்படியே மனசு துடிக்குது. என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒருத்தரையும் டியூப்பில் போட்டு அந்த பச்சை குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுது. என் குழந்தை ஆப்ரேஷன் முடிஞ்சு என்கிட்ட ஒரு வாட்டி தான் காமிச்சாங்க. ஆக்சுவலாக அடுத்த 10 மினிட்ஸில் அது என்ஐசியூ போயிடுச்சு. அப்புறம் டெய்லி ஃபீடுக்கு மட்டும் அந்த ரூம்குள்ளே போவேன்.